Hello viewers, welcome to Max Tamil channel. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்னா exercise 2.1ல chapter number 2 numbers and sequence 7th sum தான். क्वेश्चनல கொடுத்திருக்காங்க find the largest number which divides 1230 and 1926 leaving remainder 12 in each cases. சரியா? ரெண்டுத்துலயுமே largest நம்பரை டிவைட் பண்ணி then ஒரு ரெண்டு வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு வேல்யூமே வந்துட்டு ரிமைண்டரோட வேல்யூ 12 பேலன்ஸ் வச்சுட்டு தான் நீங்க சம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, லீவிங் ரிமைண்டர் 12 அப்படின்னா கடைசியில 12 வர வரைக்கும் பண்றது கிடையாது. இந்த ரெண்டு வேல்யூஸ்லயுமே 12 என்ற நம்பரை வந்துட்டு பேலன்ஸ் வச்சுட்டு தென் சம் பண்றது. சரியா? சோ லீவிங் த ரிமைண்டர் 12னா 1230 minus 12 and 1926 minus 12. ஸோ இது ரெண்டுத்துக்குமே மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் HCF பண்ண போறோம். ஸோ HCF of 1230 மைனஸ் பண்ணா 2 ஆகும். 8 1 2 1. ஸோ 1230 12 மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1218 and 1926 minus 12. 6 minus 2 4, then 2 minus 1 1 9 1. ஸோ இங்க வேல்யூ 1914. சரியா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ்க்குமே தான் நம்ம வந்துட்டு HCF கண்டுபிடிக்க போறோம். ஸோ கிரேட்டர் நம்பர் என்ன இது ரெண்டுத்துல? 1218 1914னா கிரேட்டர் நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு 1914 தான் இருக்கு. ஸோ நம்ம ஃபார்முலா இருக்குல்ல, ஈக்குவல் அல்காரிதம் லெம்பா ஃபார்முலா A is equal to BQ plus R. அந்த ஃபார்மேட்ல தான் போட போறோம். ஸோ கிரேட்டர் நம்பர் என்ன? 1914. ஸோ A ஓட வேல்யூ 1914 is equal to B ஓட வேல்யூ 1218. சரி, டிவைட் பண்ணி நம்ம கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? அப்போ 1914 is divided by 1218. 1218 into 2 போட்டா நமக்கு 2000 மேல வேல்யூஸ் வந்துடும். 2 ரெஜிஸ்டர் ஃபர்ஸ்ட் 2 ஆயிடும். ஸோ 1 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 1218 will become 696. சரியா? டிவைட் பண்ணா நம்மளுக்கு 1914 மைனஸ் 1218 பண்ணா 696 வருது. ஸோ கோஷன்ட் என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ இன்டூ 1 பிளஸ் 696 ரிமைண்டரோட வேல்யூ. தென் 1218 வந்துட்டு நம்ம டிவிடண்டா மாறிடும். 696 ரிமைண்டர் வந்துட்டு டிவிஷனா மாறிடும். 1218 is equal to 696. ஸோ 1218 டிவைட் பண்ணலாம் 696ல. ஸோ 2 டைம்ஸ் பண்ணா நம்மளுக்கு ஜாஸ்தி அமௌண்ட் வருது, இந்த வேல்யூவோட ஜாஸ்தி வருது. ஸோ 1 டைம் எடுத்துக்கலாம். 696 2 2 5. ஸோ 1218 696ல டிவைட் பண்ணா நம்மளுக்கு வந்துட்டு கோஷன்டோட வேல்யூ 1 வருது. தென் ரிமைண்டரோட வேல்யூ பிளஸ் 522 வருது. சரியா? தென் அதே சேம் ப்ராசஸ் 0 வரைக்கும் நம்ம வர வரைக்கும் நம்ம பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். 696 வந்து டிவிடெண்ட் ஆகும். தென் 522 வந்துட்டு நம்மளுக்கு டிவிஷன் ஆகும். 522. ஸோ 696 இஸ் டிவைடட் பை 522. 1 டைம்ஸ் தான் எடுத்துக்க முடியும். ஸோ 522 மைனஸ் பண்ணா 174 நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குது. ஸோ இதுலயும் ரிமைண்டர் கோஷன் வந்துட்டு நமக்கு 1 தான். ஸோ 1 பிளஸ் ரிமைண்டரோட வேல்யூ 174. சரியா? தென் அதே சேம் ப்ராசஸ் தான். 522 வந்துட்டு டிவிடெண்ட் ஆக்குறோம், 174 டிவிஷன் ஆக்குறோம். 522 இஸ் ஈக்குவல் டு 174 இன்டூ. ஸோ 522 divided by 174. So 174 2s are 8 14 348. So 174 into 3 போட்டு பார்க்கலாம். 3s are 12 420 122. So 522. So 174 3s are 522 வருது. So 522
174ல டிவைட் பண்ணா 3 டைம்ஸ்ல 522 கிடைக்குது, 0 வந்துருச்சு. தென் கோஷன்டோட வேல்யூ 3 அண்ட் ரிமைண்டரோட வேல்யூ 0. ஸோ இந்த ஸ்டெப்போட நம்ம சம் முடியுது. ஸோ சம் முடியுதுன்னா ஈக்குவல் டு பக்கத்துல வேல்யூ என்ன இருக்கு, 174. இது இங்க வந்துச்சுன்னா இந்த வேல்யூ 0 இங்க வந்துருமா, இஸ் ஈக்குவல் டு 0வா. ஸோ HCF ஓட வேல்யூ வந்துட்டு 174 இந்த சம்முக்கு. ஸோ ஃபைனலா HCF ஓட வேல்யூ 174 கிடைச்சிச்சு. நீங்க இதோட முடிச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம். therefore கொஸ்டின்ல கேட்டிருக்க மாதிரியே the largest number from 1230 and 1926 which divided by the leaving remainder 12 is 174. So நீங்க HCF is direct to 174 னு எழுதிக்கலாம், இல்ல எலாபரேட் பண்ணி the largest number from the 1230 and 1926 which divides by the leaving remainder 12 is 1740 னு கூட நீங்க எழுதி முடிச்சுக்கலாம். ஸோ இதோட நம்ம 7 சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல 8 சம் பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.